ப்ரோ நைட்டில் முக்கில் நின்று பேய் வருதா இல்லையான்ட்டு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் ப்ரோ. ஏன் ப்ரோ அது பேய் ப்ரோ, அதை போய் பார்க்க சொல்கிறீங்க? சரி வாங்க இருக்குதா இல்லைன்ட்டு பார்த்துருவோம். முடிச்சிட்டா போச்சு. டிஎம்ஃபே ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா, நானும் வண்டியை எடுத்துக்கிட்டு எங்கள் ஊர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி ஆளுங்க நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு போயிட்டேன். அவங்க போனவுடனே பார்த்தீங்களா நல்லா தேடி பிடிச்சி ஒரு தரமான முக்கு கண்டுபிடிச்சோம். சரியான இடம் பார்த்தீங்களா. டைம் கரெக்டாக 12:13 ஆகுது. தேங்காயெல்லாம் ரெடி பண்ணிட்டோம் சோப்பு நீர் வச்சு. இப்போ பேய் இருக்கா இல்லையாங்கிறது முக்களை வச்சு பார்த்துடலாம் வாங்க. வச்சாச்சு, கழுப்புறம் பொறுத்துட்டு பேய் இருக்கா இல்லையான்ட்டு பார்த்துருவோம். பார்த்தீங்களா கழுப்புறங்குது. இதை இப்போ பற்ற வச்சு பேய் வருதா இல்லையாங்கிறத பார்த்துடலாம். யாராச்சும் இருக்கீங்களா? பயமாக வேற இருக்குது, ஏதோ ஒன்று வந்துருமான்ட்டு உடம்புலாம் சிலுக்குது. யாராச்சும் இருக்கீங்களா? யாராச்சும் இருக்கீங்களா? யாராச்சும் இருக்கீங்களா? ஏதோ சத்தம் கேட்குதுடா, ஏதோ சத்தம் கேட்குது. கொஞ்சம் தொலையா இருந்து பார்க்கலாம். கழுப்புறம் பார்த்தீங்களா அமீர் நிலைமைக்கு ஆயிடுச்சு. ஆனால் பார்த்தீங்களா எந்த ஒரு ரியாக்ஷனையுமே காணோம். பேய் பார்த்தீங்களா வரல நம்மக்கிட்ட. பார்த்தீங்களா இன்னொரு கழுப்புறம் இருக்குது, இதை வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம் பேய் வருதா இல்லையான்ட்டு. யாராச்சும் இருக்கீங்களா? ஏன் அந்த பக்கம் ஏதோ சத்தம் வருதுடா, அந்த பக்கம் காட்டு. பார்த்தீங்களா கொஞ்ச நேரத்துலேயே தேங்காய் பார்த்தீங்களா சுத்தறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. கழுப்புறம் பார்த்தீங்களா அமிஞ்சு போச்சு. உடனே என்னப்பா உடம்பு சிலுக்குது, கை கால்லாம் நடக்குது. போய் தேங்காய் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு வந்துடலாம். பார்த்தீங்களா கழுப்புறம் பக்கத்தில் இருந்து பார்த்தீங்களா கழுப்புறம் அமிஞ்சு போச்சு. நீர்லாம் அப்படியே தான் இருக்குது, தேங்காய் மட்டும் காணும். கரெக்டாக எங்கே இருக்குதான்னு பார்க்கலாம். தேங்காய் பார்த்தீங்களா இருக்குது தா. இன்னும் தேங்காய் விரிசல் ஓடிடுச்சு. கண்டிப்பாக வந்து பேய் இருக்குதா இல்லையான்ட்டு தெரில. ஆனால் பார்த்தீங்களா ரியாக்ஷன் பயங்கரமாக இருக்குது.